அண்மை செய்தி நாமக்கல்லில் 100க்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? அவர்களுடைய கோரிக்கை என்ன? பாலசுப்ரமணியம் இவர்கள் வைக்கும் முக்கியமான கோரிக்கை, கடந்த 19ஆம் தேதி நாமக்கல் அடுத்த கொண்டமநாயக்கன்பட்டியில் அனுமதியின்றி செயல்பட்ட கல்குவாரியை நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் பார்த்திபன் தலைமையிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது அனுமதியின்றி கல்குவாரி செயல்பட்டதை அடுத்து கல்குவாரி மூடி ஏற்பட்டதோடு அங்கிருந்து வாகனங்களையும் பறிமுதல் செய்தார். இது தொடர்பாக விட்டமநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் கோகிலா மற்றும் கொண்டமநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் ஜான் போஸ்கோ ஆகிய இருவரை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். அதாவது இந்த சட்டவிரோதமாக அனுமதியின்றி செயல்படும் குவாரி குறித்து உரிய தகவல் அளிக்கவில்லை என கூறி பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், இந்த சட்டவிரோத கல்குவாரி குறித்து கடந்த ஆண்டு மே மாதமே கொண்டமநாயக்கன்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் ஒரு நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தகவல் தெரிவித்த நிலையில் அவர் நேரடியாக ஆய்வு செய்து இது குறித்து சேண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தவறான தகவலை மேற்கோள் காட்டி இந்த கிராம நிர்வாக அலுவலர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளார். இந்த பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் இன்று நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இல்லாத நிலையில் தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட கிராம அலுவலர்கள் இந்த பணியை புறக்கணித்து விட்டு தற்பொழுது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலசுப்ரமணியம். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.